ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை லாங் வீடியோ. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த இந்த வீடியோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணணும், பட் டைம் இல்லாதனால என்னால் பண்ண முடியல. இந்த vlog ஃபுல்லாக வந்து ட்ராவல் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட் மந்த் ஒரு சாட்டர்டே சண்டே ஹஸ்பண்டுக்கு லீவ்னால சடனாக ஒரு குட்டி ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். 2 பிளேஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்கும் போதே பிளான் பண்ணது, ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது டே 2 நாங்கள் போன பிளேஸ் வந்து அங்கே போயிட்டு சடனாக பிளான் பண்ணது தான். ஸோ டைம் இருந்தால் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டைம் இருந்துச்சு, ஸோ போயிட்டோம் வந்துட்டோம். ஸோ மார்னிங் 5 o'clock வந்து நாகர்கோவில் வந்தே பாரத் தான் எக்மோர்லேருந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்தே பாரத்தை யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எனக்கு அதை விட இதில் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. கரெக்டாக மார்னிங் 5 o'clockலாம் வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. 9:50க்குலாம் நாங்கள் திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். திண்டுக்கல் ரீச் ஆனதுமே அங்கே இருக்க நார்மலாக கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிருந்தோம். அங்கே ப்ரைவேட் பஸ்ஸும் இருந்துச்சு, கவர்மெண்ட் பஸ்ஸும் இருந்துச்சு. அங்கே ஒரு ப்ரைவேட் பஸ் மாதிரி தான் நினைக்கிறேன், ஐ திங்க், எனக்கு கரெக்டாக தெரியல. ஒரு ஆளுக்கு 60 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பழனிக்கு அங்கேருந்து ஒரு 1 hour போல் ஆச்சு. ஒரு 12:30க்குலாம் வந்து நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு போனதும் ரூம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோவில் வந்து பழனி அடிவாரத்தில் இருக்க திரு ஆவினகுடி. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதில்லை. ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறவே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ கீழேயே வந்து மொபைல்ஸ் எல்லாமே கொடுக்க சொல்லிட்டாங்க, டோக்கன் போட்டுட்டாங்க. ஸோ மேலே வந்து மொபைல்லாம் அலோடு இல்லாதனால ஒரு கரெக்டாக ஒரு 1:30 இருக்கும், நாங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக தான் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் போனது வீக்கெண்ட் தான், பட் அந்தளவுக்கு வந்து பழனியில் கூட்டம் இல்லை. கரெக்டாக ஒரு 2:30 3 o'clockலாம் வந்து மேலே அப்படியே போயிட்டோம் பொறுமையாக ஏறி. ஸோ மதியம் வந்து அவருக்கு ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, அது கரெக்டாக எனக்கு என்ன அலங்காரம் தெரியல. ஸோ அந்த அலங்காரத்தில் அவரை ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 3:30க்கு அன்னதானமும் வந்து இருந்துச்சு மேலேயே. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு கீழே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் எப்படியோ கீழே போயிட்டு ரூமில் ஜஸ்ட்டு தூங்க தான் போகிறோம். ஸோ 5:30க்கு ராஜ அலங்காரம் இருக்குது அண்ட் 7 o'clock வந்து தங்கத்தேர் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே ஸ்டே பண்ணிட்டோம். அண்ட் ஒரு 5:30 இருக்கும், கூட்டம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னடா சடனாக கூட்டம் இவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா, ராஜ அலங்காரம் பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து வர ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, ஓகே, இப்போ போய் நிற்போம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30க்குலாம் வந்து சுவாமி பார்த்துட்டு வெளியில் வரும். அந்த டைம் தான் அப்படியே தங்கத்தேருமே எடுத்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். டிவியில் பார்த்துருக்கேன், பட் இது ஃபஸ்ட் டைம். மொபைல் இல்லாதனால கேப்சர் பண்ண முடியல. ஸோ கரெக்டாக அந்த 7 o'clock லைட் வெளிச்சத்தில் மலை மேலே அந்த தங்கத்தை சுற்றி வரும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால மொபைல் எடுத்துகிட்டு போக முடியல. கரெக்டாக ஒரு 7:30 இருக்கும், நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே அப்போ தான் நாங்கள் இறங்குறோம். அதிகமாக வந்து கூட்டம் அப்போ தான் ஏற ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாருமே வந்து கேரளா பீப்புள்ஸ் தான், தமிழ் மக்கள் வந்து கொஞ்சம் கம்மி தான். கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. ஒரு 20 minutesல நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கும் போதே வந்து லைட்டாக சாரல் மழை. ஸோ அப்படியே சும்மா அந்த கடை தெருலாம் இருக்கும்ல, சின்ன சின்ன கடை, அதெல்லாமே பார்த்துக்கிட்டு அப்படியே ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் பிளான் பண்ணது, ரொம்ப மாதமாக வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டே 2 பிளான் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே போயிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், டைம் இருந்துச்சுன்னா போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தோம். அண்ட் அதே மாதிரி வந்து கீழே வந்து புலிப்பாணி சித்தரோட ஜீவ சமாதி இதெல்லாம் கூட இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததில்ல. பார்த்துட்டு அப்படியே வந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். அண்டு சீசன் இல்லாதனால வந்து கூட்டம் அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எதனால் கூட்டம் இல்லைன்னு தெரியல. நான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே அடிவாரத்தில் போட்டிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு சுத்தமாக கூட்டம் இல்லை. அண்டு இந்த வீடியோ வந்து டே 2 ஸ்டார்ட் ஆகுது. டே 2 வந்து நாங்கள் கொடைக்கானலுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நைட்டு தூங்கும் போதே என்னென்னா, சீக்கிரமாக மார்னிங் எழுந்துட்டோன்னா ஓகே போகலாம், அப்படி இல்லைன்னா வந்து அந்த கணக்கப்பட்டு சித்தர் இருக்கார்ல, அவரை பார்த்துட்டு நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். மார்னிங் ஒரு 7 o'clockலாம் எழுந்துட்டோம். அப்போயும் எங்களுக்கு வந்து டபுள் மைண்டட் தான், கொடைக்கானல் போகலாமா வேண்டாமா இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி என்ன ஆனாலும் போகலாம், கொடைக்கானல் பார்க்க வேண்டாம், பூம்பாறை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எழுந்து பழனி பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போனதும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் பஸ் தான், பட் ஆனால் டைமுக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து போக ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் டைமுக்கு பஸ்னால் வந்து ஆல்ரெடி வந்து அதையுமே புக் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். நாங்கள் யோசிச்சுட்டே நின்னோம், இது எப்படி நம்ம எப்போ போயிட்டு எப்போ வந்து வர்றது, ஏன்னா ஈவினிங்கு
வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. ஸோ நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, சரி ஒரு கேப் எடுத்துக்கலாம். அவர் கேட்கும்போது நான் ஒரு 2 ஹார்ஸ் 2 1/2 ஹார்ஸில் போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு கேப் மட்டும் பேசிக்கிட்டோம். ஸோ பேசிவிட்டு நாங்கள் கொடைக்கானல் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். எல்லாருமே வந்து இந்த ஏப்ரல் மே மந்தில் போய் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த டைம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். பட் நாங்கள் போனது வந்து அக்டோபர் நவம்பர். இந்த அக்டோபர் எண்டில் நவம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து போகலாம், ரெக்கமெண்டபிள். ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த மே மந்த் ஏப்ரல் மந்த்லாம் போனோன்னா இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ஃப்ரீயாலாம் நம்ம அந்த கொடைக்கானல் மலை வந்து ஏறவே முடியாது. ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா அந்த டைம் தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாருக்கும் சேர்ந்து லீவ் விடுறதுனால எல்லாருமே மொத்தமாக வந்து கிளம்பி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரஷ் டைமில் போக வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அக்டோபர் எண்டு நவம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து போகலாம். ஸோ கிளைமேட் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக சாரல் மழை மாதிரி இருந்துச்சு. அந்த சாரல் மழையா இல்லை அந்த மிஸ்ட்டாக எனக்கு கம்பேர் பண்ணியே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மைல்டாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக நாங்கள் வந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த அண்ணா கிட்ட என்ன கேட்டோம்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேபில் வந்து ஒருத்தர் வந்து இருந்தார், சூப்பராக ட்ரைவ் பண்ணார். அவர்கிட்ட என்ன கேட்டோம்னா, நீங்கள் பூம்பாறையிலே எங்களை விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லைம்மா எனக்கு நெக்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ரிலேட்டிவ். ஸோ அவங்கள நான் பார்க்க போகணும், என்னால் முடியாது. ஸோ இங்கேருந்து நீங்கள் வேறு கேப் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, கேப்லாம் வேண்டாம். அந்த டைம் தான் வந்து நிறைய பஸ்ஸு போச்சு. ஸோ அப்போ வந்து ஓகே நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். எந்த வண்டியில் போனாலுமே வந்து இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் கொஞ்சம் கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் போய் அவர் ட்ராப் பண்ணுறாரு. அந்த டைம் வந்து கரெக்டாக ஒரு டைம் பஸ் வந்து எடுக்கிறாங்க பூம்பாறை போகிறதுக்காக. ஒரு ஆளுக்கு 22 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் எப்படியோ டைமுக்கு அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டோம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு தெரிஞ்சு பூம்பாறை ரீச் ஆகிறதுக்குள்ளே ஒரு 5, 6 ஸ்டாப் இருந்துச்சு நினைக்கிறேன். கரெக்டாக நான் கவனிக்கல, வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த வியூக்குமே வந்து ஒரு ஸ்டாப் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டாப்பில் வந்து ஒரு டீ ஷாப் இருந்துச்சு, அங்கே இறக்கி விட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் வந்து பூம்பாறை. ஸோ பூம்பாறை அவர் என்ன சொன்னார்னா, மேலே இறக்கி விட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ உங்களால் நடக்க முடியும், ஈஸியாக நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கண்டக்டரை நான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக அவர் எங்களை இறக்கி விட்டோன்னே நாங்கள் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து முருகன் கோவிலுக்கு நடந்தோம். ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். ஏன் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால், மேலேருந்து அந்த வியூ பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அந்த வீடியோஸ் போட்டிருக்காங்க, ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். அது பார்க்கும்போதெல்லாம் போகணும்னு நினச்சேன். நம்மளே அந்த பிளேஸில் இருக்கும்போது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான். மெயினாக வந்து இந்த கேபேஜ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி நம்ம ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அதிகமாக வந்து கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி வந்து தேய்பிறை சஷ்டினால் வந்து முருகர் வந்து விபூதி அலங்காரத்தில் வந்து அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ணையில் அவர் பார்க்கும்போது எவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. உண்மையாகவே இங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு பஸ் எப்போன்னு கேட்கும்போது 3:30க்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அன்னதானமும் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஸோ அன்னதானம் சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட. அவங்களோட ஃபுட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டேஸ்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் மலை பூண்டுலாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த பூண்டு வாங்குற இடத்துல ஒரு அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, பஸ்ஸு வந்து பிரேக் டவுன் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோமா. ஸோ நீங்கள் போனோன்னா நீங்கள் பூம்பாறையில் உங்களை இறக்கி விட்டாங்களா மேலே 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி, அங்கே போங்க, அங்கே 1 ஹவர் ஒரு வாட்டி பஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு என்னென்னா, லக்கேஜ் ஒரு பேக் நாங்கள் வரப்போ ஈஸியாக வந்துட்டோம். பட் இப்போ பூண்டெல்லாம் கையில் இருக்கிறதுனால வந்து அகெயின் 1 கிலோமீட்டர் எப்படி நடக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, சரி ஓகேம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்டாண்ட்லேருந்து ஜிபே எதனா போகும், நான் உங்களை மேலே விட்டுற சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அங்கே மேலே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜீப்புமே வந்துச்சு. லக்கீலி அந்த அண்ணா வந்து நாங்கள் கொடைக்கானல் தான் போகிறோம், நாங்கள் இறக்கி விட்டுறோம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 250 என்னமோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் மொத்தமாகவே வந்து 300 தான் வந்து பே பண்ணுங்க, ஏன்னா நான் ஒரு வேலையாக தான் அங்கே போகிறேன், ஸோ நான் சும்மா தான் போகிறேன், நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டாண்ட்லேருந்து வண்டி வந்துச்சு. கரெக்டாக ஒரு 3:30 கிளம்பி 4:30க்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். 6:45க்கு தான் வந்து பஸ்ஸு சென்னைக்கு. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டே இருந்தோம். நாங்கள் இருந்த பக்கத்துலேயே வந்து பெரிய மார்க்கெட் ஃபுல்லாக வந்து லோக்கல் மார்க்கெட்ஸ் மாதிரி அழகாக நிறைய விவசாயிகள் அவங்க டைரெக்டாகவே வந்து வெஜிடபிள்ஸ்லாம்
சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அது பார்த்ததும் வாங்கணும்னு தோணுச்சு. சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போகலாம், அந்த வீக்குக்கு தேவையானது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஜ்ஜஸ்லாம் வாங்கிட்டேன். அது பார்த்ததுமே வாங்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வாங்கிட்டேன். ஃபாஸ்ட்டாக ஓடுற நம்ம லைஃப்பை ஸ்லோ டவுன் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் தேடி வரலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் கொடைக்கானல் வந்திருக்கேன். பட்டு பூம்பாறை இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். நம்ம பாடி அண்ட் சோலை ஸோ அட் த சேம் டைம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்பாட்லாம் பெஸ்ட்டு தான். ஸோ அண்டு இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. என்னால் சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியல. எவ்வளோ சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ண முடியுதோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.